வேண்டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். நான் சொல்கிறபடி எழுதுறியா? நான் சொல்கிறபடி எழுதுறேன். எழுது. ஊனா சிவமயம், மஞ்சக்கொள்ளை, உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ். ஏடா உனக்கு சாதகம் எழுத சொன்னா நான் பிஞ்சு என்ன நான் சொல்கிறத எழுது. சரி எழுதுறேன். நான் சொல்கிறத எழுது. சொல்லுங்க. நான் சொல்கிறத எழுதுறா. நான் சொல்கிறத எழுதுறா. சொல்லுங்க. யாரடா சொல்கிற? யாரடா சொல்லுற? டேய் எருமை மாடு இதெல்லாம் எழுதணும். எருமை மாடு. பைத்தியமே, பேப்பர் பத்தா இவ்வளோ இருக்கு. பைத்தியமே, இது எப்படி எழுதுறது? உசுன்னு இதெல்லாமா எழுத சொல்லி இருக்கவனே. சரி அடிச்சு தொலை. இதெல்லாமா எழுத சொன்னேன், அடிச்சு தொலை. என்னை படுத்தாதரா, இதெல்லாம் எழுதக்கூடாதுரா. இப்போ நான் சொல்றது மட்டும் எழுது. நான் சொல்றேன் பார். மரணம். இப்போ நான் சொல்றது மட்டும் எழுது. அதெல்லாம் வேண்டாம்டா. மரணம் எழுதிட்டேன். மரணம் மாசி, இன்னைக்கு மரணம். பாட்டெல்லாம் நீங்க ஒன்றும் பிடுங்க வேணாம். மரணம் எழுதிட்டியா? எழுதிட்டேன். அந்த சீட்டை மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. இதில் என்ன எழுதுவேன்? அதில் மரணம்னா இதில் விடுதலைன்னு எழுதணும். இதுலேயும் மரணம்னு எழுது. ஐயா, எந்த சீட் எடுத்தாலும் போயிடுவாரு ஆள் குலேஸ். உங்கள் கான்ட்ராக்டில் இன்னைக்கு ஆள் கோயந்தாவா? ஓடு. இதில் எழுதியா சீட்டு? என்னடா என்ன உதற? மையில் ஒரு காலத்தில் பக்கமாக எழுதுச்சு. இன்னும் எழுதாது. உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். உன்னை நான் கேட்க சொல்லணும். சரி. மடி விடுதலை எழுதுட்டேன். எழுதிட்டேன். மடிச்சிட்டேன். ஆளை கொண்டா. என்ன செய்யணும்? ஆளை கொண்டாங்க. தீர்ப்புக்கு சொன்னோம். கருப்பா, இன்னைக்கு துணைக்கு என் பக்கம் இருக்கணும்டா ஐயா. என் பேர் நாரது. அதெல்லாம் பிரம்மா. உங்க பேர் நாரது மணக்குதெல்லாம் நான் கேட்கலாம். சீட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சொல்லுங்க. துறை ஷேர் எடுத்து போடுறா. போடுறா. இப்படி போடாத, எடுத்து சாமியார் மண்டையில போடு. இங்க வெயிடா. உங்க குலசாமி என்ன? எங்க குலசாமி பெருமாள். உங்க பேர் இல்ல, குலசாமி. என் பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள். சரி. உங்க குலசாமி யாரு? என் குலசாமி என் குலசாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா பொந்து எங்கெல்லாம் இருக்கோ என் கருப்பேன் அங்கே இருப்பேன். இப்போ எங்கே இருக்கேன்? 2 வருஷமா ரெஸ்ட்ல இருக்கேன். உன்னை கேட்டேன். வா சாமி கும்பிட்டு சீட்டை போடு. ஏய் பார்த்து கருப்பா, பச்சை பிள்ளை. கருப்பா சாமி சீட்டை போடு. ஏய் இங்கே போடாத, இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டில் போட்டு அப்போ. ஏய் சேர் மேலே போடுறா. ஏன்டா என்னை படுத்துற? என்னடா செஞ்சிருக்க? எரும மாடு சீட்டை சேருக்கு மேலே போடு. ஐயோ எப்படியெல்லாம் ஆளை வேலைக்கு வச்சிருக்கேப்பா. முட்டா பையன் தானே அப்படிதான் இருப்பான். ஏய் சேருக்கு மேலன்னா மேல தீ போடல, இது மேல வைக்க சொல்றாரு. எப்படி சொல்றியா? வேலை சொல்ல தெரியுதா? அப்படி வைடானா அப்ப வச்சு தெளிவா சொல்லணும். அந்த சின்ன பிள்ளைய கொஞ்சம் எழுப்பிடுங்களேன். எதுக்கு? இல்லைன்னா ஆத்தா நீ வாத்தா. ஏன் சீட்டு எடுக்க தாத்தா வாத்தா. சாமியை கும்பிட்டு கருப்பனை கும்பிட்டு எடுவா. எப்போ நீ அது இதை சொல்லி கொடுத்துருக்க? எதுக்கு? நான் மரணம்னு சீட்டு எழுதி அடையாளம் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த அடையாளம் பிடிச்ச மரண சீட்டை எடுத்து கொடுத்துட்டா என்னை கொலை பண்றதுக்கு ரெடி பண்றேன். போட்டேன் தெரியும். இப்படி சண்டையே வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை உங்க கையிலேயே. அப்படி சொல்லுங்க. சீட்டை நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படி சொல்லு. சரி, ஒரு நிபந்தனை. நான் எடுத்த சீட்டுல விடுதலை என்று எழுதியிருந்தா தானே அந்த கருப்பை அப்படி எழுதியிருந்தா தானே தலையில சொன்னேன். தலையில எழுதியிருந்தாவா? எனக்கு இதுலதான் சந்தேகம். நீ என்ன எந்த சீட்டை வேணா எடுத்துக்கங்க. சரி, இந்த சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தா தானே
மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை கொன்றுங்க. என்னை கொன்றுங்க. என்னை கொன்றுங்க. சரி அதுல விடுதலை இருக்கு. உங்க ரெண்டு விடுதலை. தான். ஒருவேளை இதுல விடுதலை எழுதியிருந்தால் விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா இதுல மரணம் என்று இருக்கும். உங்களை கொன்றுறேன். தாராளமா என்னை விடுதலை பண்ணுங்க. உங்க ரெண்டு பேத்தையும் கொல்றேன். அது நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. என்ன மயிருக்கா? சரி. ஐயோ கடவுளே, படிக்கலாமா? நல்லா சத்தமா படிங்க. ஐயோ சத்தமா. ஹலோ ஐயா, அது எனக்கு பேப்பர் சாப்பிடுறியா? எங்க இருக்க? அட என்ன கதை தெரியாத மனுஷன் குடியாங்க. தீர்ப்பு சொல்றது என்னங்க? அட தண்ணி வேற குடிக்கிறாப்லடா. ஐயா போச்சு வா. எப்படி நம்ம தீர்ப்பு சொல்றது? தீர்ப்பை நான் ஒத்தி வைக்கிறேன். ஒத்தியெல்லாம் வைக்க வேணாம். அன்னைக்கே கதையை முடிச்சிருவோம். அது முடியாது. சீட்டை தின்னுட்டாப்ல. அந்த சீட்டை நான் எடுத்தாரேன். எடுக்க முடியாதா? ஒண்ணு ஆபரேஷன் பண்ண போறியா? இந்த மாதம் சம்பளம் மட்டும் சேர்த்து ஆரம்பிச்சு சொல்லுங்க. சீட்டை நான் எடுத்தாரேன். 3 மாசம் சம்பளத்தை சேர்த்து தரேன். சீட்டை மட்டும். சீட்டை எப்படி இருப்பார் அவரு? என்னன்னு தெரியல, எடுக்கிறாங்க. எப்படி இருப்பீங்க சீட்டை? தொக்கு எடுக்கிறாள்ல. ஆமா, குழா வச்சு ஊது போறியா? அந்த மாதிரி எடுப்பேன். ஏய், என்ன கூட வேற தண்ணி குடிக்கிறாப்ல? ஐயோ கையை விட்டு ஆடுறாப்லடா. ஐயா வாங்கய்யா. எடுத்தா தொழில் எடுக்காது, கையை விட்டு. என்ன சீட்டை எடுக்கணும்? எடுக்கிறேன் பாருங்க. வாடா கருப்பா. அங்கதான் இருக்காப்ல. வந்துரு தானா வந்து. வரலனா குச்சி விட்டு குத்துறா. மூதேவி, உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டணும் ஒரே ஆள் நீதான்டா. அது எப்படா உடுக்கடிச்சா வருமாடா? நாளைக்கு காலையில தான்டா வரும். கந்தலாம் வரும்னா படிக்க முடியுமாடா? எப்படி கண்டுபிடிக்கிறது? தீர்ப்பு சொல்ல முடியாது. தீர்ப்பை நான் சொல்கிறேன். எப்படி? நான் திண்ட சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை செய்யுங்கள். இதுல மரணம் இருக்கும். உங்களை காலி வென்று. ஒருவேளை நான் தின்ன சீட்ல மரணம்னு எழுதியிருந்தா என்னை காலி பண்ணுங்க. அதுல விடுதலை இருக்கும். இந்த சீட்டை வச்சிருப்பா. என்னங்க அண்ணா, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை என் மேல. என்ன விசுவாசம்? எவ்வளவு நாள் உங்கள்ட்ட வேலை பார்க்குறேன். அதுக்கு என்ன? எத்தனை சீட்டு எழுதுனா? 2. ஆடு கொண்டா தின்னுட்டியல். அப்புறம் எனக்கு இந்த தின்னு ஐ முகர கட்ட பேரடா. நான் பேப்பர் ரோஸ்டா தின்னுட்டு இருக்கேன். எதுக்கு பேப்பர் சாப்பிட்டியா? அந்த ஆள் என்ன சொன்னார் கவனிச்சியா? சொன்னாரு, நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் கீழே இருக்கும் சீட்டு மரணம் என்று இருக்கும்னார். கன்ஃபார்ம்டா அதில் மரணம் தான். ரெண்டுலையுமே மரணம். அப்போ நம்மளை போட்டு நல்ல வேலை காப்பாற்றினேன். காலையில் எனக்கு சம்பளம் கொடுக்க ஆள் இல்லாமல் போச்சு. இப்போ உனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கா? நல்ல வேலையாக போச்சு.